இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் ஆவணி மாதம் 1ஆம் நாள் 17/8/2024 ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:04 லக்னம் சிம்ம லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி துவாதசி அதிகாலை 5:25 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு திரையோதசி வருகின்றது. நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் காலை 10:35 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்திராடம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 மணி வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 மணி வரையிலும், மாலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும். ராகு காலம் 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். குளிகை 6 முதல் 7:30 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. கரணன் 12 முதல் 1:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் கிழக்கு, பரிகாரம் தையல், சந்திராஷ்டமம், ரோகிணி மற்றும் மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாங்க. உங்களுடைய ஆர்வத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். சில நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பயனுள்ள முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தவும் செய்யலாம். பணியிடத்துல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலைகளை எல்லாமே குறித்த நேரத்துக்கு முன்பாகவே செய்து முடித்து விடுவீங்க. உங்களுடைய தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல இன்றைய நாளை சிறப்பாக கொண்டாடியும் மகிழ்வீங்க. வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுடைய கடின உழைப்பின் காரணமாக இன்றைய நாளை நல்ல நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே துடிப்புடனும் காணப்படுவீங்க. ஆற்றலுடனும் செயல்படுவீங்க. பணியாளர்களுடைய பற்றாக்குறையினால கூடுதல் பொறுப்புகளை நீங்களே சுமக்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். வியாபாரம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் நடைபெறுங்க. இதனால மன சோர்வு நீங்கி சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. தொழிற்சாலைகள்ல ஏதாவது ஒரு காரணத்தின் காரணமாக வேலைகள்ல சுணக்க நிலைகளும் ஏற்படலாம். உற்பத்தி சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. காதல்ல இருக்கிறவங்க உங்களுடைய கோபத்தை உங்கள் காதல் இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். அவர்களுக்கு விருப்பமான பொருட்களை வாங்கி தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண முயற்சிகள் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் நடைபெறும். தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனத்தை செலுத்துவதும் நல்லது. புதிய முயற்சிகளை நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். வியாபாரம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் நடைபெறுங்க. எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விடாப்படியாக செயல்பட்டு சில வேலைகளை நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க. உறவினர்கள் நண்பர்கள் உங்களை தேடி வந்து உதவிகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திட்டமிட்ட வேலைகளையும் செய்து முடித்து விடுவீங்க. சில எதிர்பாராத வேலைகளையும் நல்லபடியாக செய்து முடித்து விடுவீங்க. வியாபாரத்துல போட்டிகளையும் தாண்டி நல்ல ஒரு லாபத்தை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்களினால உங்களுடைய மனதுல மாற்றங்களும் ஏற்படலாம். சங்கடங்களும் நீங்கும். அலைச்சல்களுடன் ஆதாயமும் உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். இதனால உங்களுடைய கவலைகளும் நீங்கும். வணிகத்தை முன்னோக்கியும் கொண்டு செல்வீங்க. அனுபவம் உள்ள ஒருவரிடத்துல இருந்து ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வேலைகளை செய்து முடிப்பதற்கு ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். ஆனால் யாருக்கும் வாக்குறுதிகளை மட்டும் தரவும் வேண்டாம். இதனை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். பணிபுரியும் இடத்துல உங்களின் மீது மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான எண்ணங்களும் ஏற்படலாம். பூமி விருத்திக்கான சூழலும் கூடி வரும். காப்பீடு தொடர்பான பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு மேன்மையான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மற்றவர்களுடைய தேவைகளையும் அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க.
நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பொறுமையாக இருந்து சாதிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வளர்ச்சி காண்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில கடினமான வேலைகளை கையில் எடுத்தும் இருப்பீங்க. இதுல கவனமாக இருப்பதும் நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது கூடுதல் கவனத்துடனும் இருங்க. வேலை செய்கின்ற இடத்துல என்ற அர்ப்பணிப்புடன் வேலைகளை செய்ய வேண்டியதும் இருக்கும். இந்த அணுகுமுறையின் காரணமாக வேலைகளை எல்லாமே திறமையாக செய்து முடித்தும் விடுவீங்க. மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்ற சமநிலையோடும் இருப்பீங்க. இந்த மனநிலை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு இன்று உங்களுடைய சமயோஜித புத்தியின் காரணமாக பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவும் இருக்குங்க. பணத்தை பயனுள்ள வகையில பயன்படுத்தவும் செய்வீங்க. ஆரோக்கியம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். சிறப்பாகவும் உணர்வீங்க. தன்னம்பிக்கையுடன் வேலைகளை செய்து முடித்து விடுவீங்க. சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். உங்களால எந்த ஒரு வேலையையும் செய்ய முடியும் என்ற உத்வேகத்துடனும் இருப்பீங்க. ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. கணினி துறையில இருக்கிறவங்க சிறப்பாக பணியாற்றவும் செய்வீங்க. நிலம் வாங்கி விற்பதுல நல்ல ஒரு லாபத்தையும் பெற்றுவிடலாம். வெளியூர் பயணங்களினால அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு 1-2 நாட்களாக இருந்து வந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறையும். கட்டுமான தொழில நல்ல ஒரு லாபத்தையும் பெற்றுவிடலாம். தேவையான அளவு பணமும் கையில இருக்குங்க. அதனால செலவுகளை சமாளித்து விடுவீங்க. குடும்பம் தொடர்பாக முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களினால எடுத்த வேலைகள்ல அனுகூலமும் உண்டாகும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியாளர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். எந்த ஒரு பிரச்சனையையும் பேசி சமாளித்தும் விடுவீங்க. அதற்கான மனப்பக்குவத்துடனும் இருப்பீங்க. பழைய கடன்ல ஒரு பகுதியை தந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசாங்க விஷயங்களை எல்லாமே நல்ல விதத்துல பேசி முடிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல சூட்சமங்களை உணர்ந்தும் கொள்வீங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க. ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாம். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருக்கிறவங்களுக்கு வெற்றியும் உண்டாகும். வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மேன்மையும் உண்டாகும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு உன்னதமான நாள் என்றும் கூறலாம். நிர்வாகத்துல நற்பெயரையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக தாமதப்படுத்தப்பட்டு வந்த சில வேலைகளை எல்லாமே வெற்றிகரமாக செய்து முடித்தும் விடுவீங்க. விசா தொடர்பான காரியங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு நன்மைகளும் உண்டாகும். சோசியல் மீடியாவில் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. உடன் பிறப்புகளுடைய எண்ணங்களை அறிந்து அதனை நிறைவேற்றவும் செய்வீங்க. சிறு குறு தொழில் செய்பவர்களுக்கு மேன்மையான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விளையாட்டு சார்ந்த துறைகள்ல புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கற்பனை சார்ந்த துறைகள்ல சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல பொறுப்புகள் அதிகரிக்கவும் காண்பீங்க. எதிர்பாராத சில அலைச்சல்களின் மூலம் மாற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகும். மேன்மை நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ரோகிணி மற்றும் மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நல்ல ஒரு விழிப்புணர்வுடனும் செயல்படுவீங்க.
இது ஆறுதலை தருவதாகவும் இருக்குங்க. இன்றைய நாளை ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் ஆக்கியும் கொள்ளலாம். இன்று விரைவான முடிவுகள் எடுப்பதில் மட்டும் கவனமாகவும் இருங்க. இதுல சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. சின்ன சின்ன தடுமாற்றங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அன்றாட பணிகளையும் கூடுதல் கவனத்துடன் மேற்கொள்வதும் நல்லது. பணியின் பொழுது தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்களுடைய அகந்தையான பேச்சுக்களை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். இதனை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மனம் திறந்து பேசுவதும் நல்லது தாங்க. இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண பற்றாக்குறைகளும் ஏற்படலாங்க. உங்களுடைய தேவைகளுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு கால்வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. கவனமாகவும் இருங்க. சிறிய அளவுல உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது. சிறு வியாபாரிகளுக்கு கூடுதலான லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு பணியாளர்கள் மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவாங்க. கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு பெயரும் புகழும் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்கள் மனைவியினுடைய ஒத்துழைப்பினால தொழில வெற்றியும் உண்டாகும். மறைமுகமான எதிர்ப்புகளையும் வெற்றி காண்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வேகத்தையும் காட்டுவீங்க. வெளிநாடு பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். குடும்பத்தினருக்கு இடையே ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். வாழ்க்கை துணையின் ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். பிள்ளைகளுடைய வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்கள் கேட்ட உதவிகளை மகிழ்ச்சியுடன் செய்தும் தருவீங்க. வியாபாரத்துல லாபம் எதிர்பார்த்ததை விட கூடுதலாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளிடத்துல மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். உறவினர்கள் நண்பர்களுடன் மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுக்காக சில செலவுகளை செய்து பெருமைப்படவும் செய்வீங்க. வியாபாரத்துல பழைய வாடிக்கையாளர்களும் தேடியும் வருவாங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் முக்கியத்துவத்தை தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். பிள்ளைகளுடைய வழியில மகிழ்ச்சியும் உண்டாகும். என்று தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக தாமதப்படுத்தப்பட்டு வந்த சில காரியங்கள் வெற்றிகரமாகவும் முடியும். சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான வேலைகள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றியும் உண்டாகும். பூர்வீகம் தொடர்பான பிரச்சனைகள்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிநாடு செல்கின்ற வாய்ப்புகளும் சிலருக்கு கூடி வரலாம். பொருளாதாரத்துல சிறிய அளவுல பற்றாக்குறை இருந்து வந்தாலும் திறம்பட சமாளித்து வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகளும் குறையும். மனதுல ஏதாவது புதுவிதமான சிந்தனைகளும் ஏற்படலாம். நண்பர்களுடன் சின்ன சின்ன மனக்கசப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்குங்க. மனதுல மாற்றங்களும் ஏற்படலாம். அரசு தொடர்பான பணிகள்ல இருந்து வந்த இழுபறிகளும் குறையும். மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வமும் அதிகரிக்கும். நல்ல ஒரு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியாளர்களுக்காக உதவிகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாளை நீங்க நல்ல ஒரு ஆதரவான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. இன்று நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மனக்கசப்புகளும் ஏற்படலாம். எதிர்பார்த்த செய்திகள் கிடைப்பதில் தாமதங்களும் ஏற்படலாம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நிதானத்துடன் கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. ஆன்மீக விழாக்கள் மற்றும் சொற்பொழிவுகள்ல பங்கேற்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிரார்த்தனைகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. இது உங்களுக்கு ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். பணியில சின்ன சின்ன பதட்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல சூழ்நிலைகளை அனுசரித்து செல்வதும் நல்லது. அதன்படி திட்டமிட்டு செய்வதும் நல்லது தாங்க. திருமண உறவுல சின்ன சின்ன மன அழுத்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். உறவுல நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு சற்று விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண நஷ்டம் என்று எதுவும் இருக்காதுங்க. பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு முதுகுவலி தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம்.
சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது தாங்க. இன்று திருமணம் தொடர்பான வேலைகளை நல்லபடியாக நடத்தவும் செய்வீங்க. உங்களுடைய பேச்சுக்களை தவறாக புரிந்து கொண்டு விலகி சென்றவர்கள் தாமாகவே மனம் வருந்தி வந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உதவிகளும் செய்வாங்க. உறவினர்களுடைய மத்தியில உங்களுடைய செல்வாக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட வேலைகள்ல இன்று ஈடுபடவும் செய்வீங்க. பத்திரங்கள்ல கையெழுத்திடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளினால உங்களுக்கு பெருமையும் வந்து சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்காக ஏதாவது செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். இது உங்களுக்கு மன நிறைவையும் ஏற்படுத்தும். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிலும் என்று பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது தாங்க. பிள்ளைகளினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். குடும்பத்துல மற்றவர்களுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் விவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால தேவையற்ற பிரச்சனைகள்ல நீங்க தலையிடவும் வேண்டாம். வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் குறையும். தொழில்ல லாபம் நல்லபடியாகவும் பெற்றுவிடுவீங்க. தொழிலும் முன்னேற்ற பாதைக்கும் செல்லும். கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல நல்ல ஒரு லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கு அங்கீகாரங்களும் கிடைக்க பெறுவீங்க. சில திருப்பங்கள் உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தில் உள்ள மூத்தவர்களுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது. பேச்சுக்கள்ல நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது. வீண் அலைச்சல்களும் இருக்கும். ஒரு சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகன வகையில செலவினங்களும் ஏற்படலாம். வயதானவர்களுக்கு மூட்டு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. திட்டமிட்ட வேலைகள்ல எந்த விதமான எதிர்பார்ப்பும் இன்றியும் நிறைவேற்றவும் செய்வீங்க. சிறு மற்றும் குறு தொழில் செய்பவர்களுக்கு லாபம் நல்லபடியாகவும் இருக்கும். பூர்வீக சொத்துக்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில அனுகூலமான சூழ்நிலைகளும் உண்டாகும். பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு மனம் மகிழும்படியான சம்பவங்களும் நடைபெறும். தொலைபேசியின் வாயிலாக மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. போட்டிகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளநீல நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். பணிகள் எல்லாவற்றையுமே எளிதாக செய்து முடித்து விடுவீங்க. உங்களுக்கான பணிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில வேலைகள் கடினமாக இருந்தாலுமே அதனை எல்லாவற்றையுமே எளிதாகவும் செய்து முடித்து விடுவீங்க. பணியிடத்துல வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்கும். மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணையிடத்துல அர்ப்பணிப்புடனும் நடந்தும் கொள்வீங்க. இன்று நேர்மறையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் இருப்பீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுடைய கடின உழைப்பு மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் இருக்கும். ஊக்கத்தொகைகள் போன்றவற்றின் வழியாக இன்று பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்ற ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. நேர்மறையான எண்ணங்களுடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்கவும் வேண்டாம். அரசு வேலையில இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன அவப்பெயர்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு செயல்படுவதும் நல்லது. தனியார் துறையில இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல்களும் டென்ஷன்களும் ஏற்படலாம். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்துல சிறு சங்கடங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனாலும் பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியில் சென்று வரும்பொழுது கொண்டு செல்லும் பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று நல்லபடியாக தங்க இருக்கும். ஓரளவிற்கு நினைத்த லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. வேலை சுமை இருந்து கொண்டே இருப்பதாக ஆதங்கப்படவும் செய்வீங்க. ஒரு சிலர் உங்களிடம் நயமாக பேசினாலும் சொந்த விஷயங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். வியாபாரத்துல புதிய முயற்சிகள் நல்லபடியாகவும் கூடி வரும்.
உத்தியோகத்துல மறைமுக விமர்சனங்களும் ஏற்பட்டு தாங்க நீங்கும். இதனால கவனமாகவும் இருங்க. திட்டமிட்டு இருந்த வேலைகளையும் நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க. நீண்ட நாட்களாக தாமதப்படுத்தப்பட்டு வந்த சில வேலைகளை இப்பொழுது செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமணம் போன்ற சுபகாரிய நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்கள் மற்றும் உறவினர்களினால ஆதாயமும் மன மகிழ்ச்சியும் உண்டாகும். புதிய நண்பர்களும் அறிமுகமும் ஆவாங்க. காதல் வலையில இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சியான நிகழ்வுகளும் நடைபெறும். கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். குழந்தைகளுடைய கல்வி நன்றாகவும் இருக்கும். ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளிநாடு மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் போன்றவை ஆதாயத்தை தருவதாகவும் இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய எண்ணங்களும் அதிகரிக்கும். கமிஷன் வியாபாரத்துல நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். சிறு மற்றும் குறு தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிற மொழி பேசும் மக்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. செயல்பாடுகள்ல சுதந்திர தன்மையும் அதிகரிக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எண்ணிய விதத்துல செய்து முடித்தும் விடுவீங்க. மனதளவுல புதிய தன்னம்பிக்கையும் உண்டாகும். இன்று மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் காவி நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபமும் கிடைக்கப் பெறுவீங்க. பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணைவழி உறவினர்களின் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு இனிமையான நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாளை ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. இசை கேட்பது போன்றவைகள் உங்களுடைய மனதிற்கு அமைதியை தருவதாகவும் இருக்கும். அதிர்ஷ்டமும் உண்டாகும். பணியிட சூழல்கள் சுமூகமாகவும் திருப்திகரமாகவும் இருக்கும். சக பணியாளர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல நகைச்சுவையான உணர்வுடனும் நடந்தும் கொள்வீங்க. இதன் மூலம் உங்கள் துணையும் உங்களை நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். உங்களிடத்துல காணப்படுகின்ற பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். கணிசமான வங்கி இருப்பை பராமரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிறப்பாகவும் உணர்வீங்க. நல்ல ஒரு தேக ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. குடும்பத்தினருக்கு தேவையான பொருட்களை மகிழ்ச்சியாக வாங்கியும் தருவீங்க. பெண்களுக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. மாணவர்களுக்கு கல்வியில உற்சாகமும் அதிகரிக்குங்க. பாடங்களை எல்லாமே விரும்பி படித்து முடித்தும் விடுவாங்க. அலைச்சல்கள் அதிகமானாலும் புதிய ஆர்டர்களை பெறுவதில் வெற்றி பெற்றும் விடுவீங்க. ஆன்லைன் விளையாட்டுகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இன்று அரசாங்க வகையில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். இது சம்பந்தப்பட்ட ஏற்பாடுகளையும் நீங்கள் செய்யலாம். தந்தையின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். சகோதரர்கள் கேட்கும் உதவிகளை மகிழ்ச்சியுடன் செய்தும் தருவீங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். பணியாளர்களினால சில செலவுகளும் ஏற்படலாங்க. இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். 1-2 நாட்களாக முரண்டு பிடித்து வந்த பணியாளர்கள் இப்பொழுது நல்ல ஒரு ஒத்துழைப்புகளையும் தருவாங்க. அவர்களினால முன்னேற்றமும் உண்டாகும். கடினமான சில வேலைகளையும் எளிமையாக செய்து முடித்தும் விடுவீங்க. சகோதரர்களுடைய வகையில ஒற்றுமையும் உண்டாகும். கல்யாண பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். மனைவியின் வழியில நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல வேலையாட்களினால மதிக்கவும் படுவீங்க. மேலதிகாரிகள் கிட்ட பேசும் பொழுது சற்று நிதானத்துடன் பேசுவதும் நல்லது. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். கடந்த 2 நாட்களாக தாமதப்படுத்தப்பட்டு வந்த சில வேலைகளை இப்பொழுது செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. 1-2 நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த கல்யாண பேச்சுவார்த்தைகள் இப்பொழுது சுமூகமாகவும் முடியும். வேகம் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல அமைதியான போக்கும் இருக்குங்க. கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல்களும் வந்து சேரும். உத்தியோக உயர்வை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். இன்று உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை நல்லபடியாக செய்து முடித்து அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்தும் விடுவீங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சக ஊழியர்களிடத்திலும் அனுசரித்தும் நடந்தும் கொள்வீங்க. கோபமான உணர்வுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. நினைவாற்றல்ல இருந்து வந்த மந்தத்தன்மையும் குறையும்.
வெளியூர் பயணங்கள்ல புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தன வரவுகளின் மூலம் சேமிப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படுவதும் நல்லது. ஆரோக்கியம் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும் என்ற ஆதாயம் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்தில முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகளும் அதிகரிக்கும். நண்பர்களின் மூலம் எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மனதுல சின்ன சின்ன பதட்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. மனதுல ஏற்படுகின்ற பாதுகாப்பின்மை போன்ற உணர்வுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அவநம்பிக்கையை கைவிட்டு விடுவதும் நல்லது. இதன் மூலம் ஒரு சாதகமான நாளாகவும் ஆக்கியும் கொள்ளலாம். சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணிகளை நல்லபடியாக செய்து முடித்து விடுவீங்க. அதற்கான உறுதியும் என்று உங்ககிட்ட இருக்கும். இன்று உங்களுடைய மனதுல இருக்கின்ற எதிர்மறையான எண்ணங்களை மட்டும் தவிர்த்தும் கொள்ளுங்க. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே சமாதானமான போக்குடனும் இருப்பீங்க. தேவையற்ற விஷயங்களை பற்றி இன்று பேசவும் வேண்டாங்க. இருவருக்கும் இடையில இன்று சகஜமான உரையாடல்களும் நடைபெறும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகள் அதிகமாக தங்க இருக்கும். இதனை நீங்க கட்டுப்பாட்டுல வைத்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று சுமாராகவும் இருக்கும். செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றபடி பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. குடும்பத்துல இருந்து வந்த வேறுபாடுகளை நீக்கவும் செய்வீங்க. துணிச்சலுடன் சில முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக விரும்பிய பெண்களிடத்துல காதலை தெரிவிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த வில்லங்கங்களும் நீங்கும். புதிய நண்பர்களிடத்துல தொழில் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதன் மூலம் மன நிறைவாகவும் உணர்வீங்க. குடும்பத்தை பொறுத்தளவிற்கு உற்சாகமாகவும் இருப்பீங்க. சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. குடும்பத்திலேயும் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் இருக்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. மாலையில குடும்பத்தினருடன் தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று பணப்புழக்கம் நல்லபடியாக தங்க இருக்கும். உறவினர்கள் நண்பர்கள் உங்களை கலந்தாலோசித்து சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதிகார பதவியில இருக்கிறவங்க இப்பொழுது உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. அரசினால அனுகூலமும் உண்டாகும். வியாபாரத்துல பழைய சரக்குகளை விற்று தீர்த்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல தலைமைக்கு நெருக்கமும் ஆவீங்க. விஐபிக்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். மாணவர்களுக்கு கல்வியில சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சம்பந்தமாக முயற்சிகள் செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன கால தாமதங்களும் ஏற்படலாம். பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. முன்னேற்ற பாதைக்கும் செல்வீங்க. வெளிநாட்டு வேலை செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு விசா தொடர்பான காரியங்களை துவக்குவதற்கு ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மாணவர்களுக்கு கல்வியில ஏற்றமும் உண்டாகும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பணிச்சுமை சற்று கூடுதலாக இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. குழந்தைகளுடைய எண்ணங்களையும் புரிந்தும் கொள்வீங்க. ஆரோக்கியத்துல ஏற்றமான சூழ்நிலைகளும் காணப்படும். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். தொழில் நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மறைமுகமான சில விஷயங்களையும் தெளிவாகவும் புரிந்தும் கொள்வீங்க. பணிபுரியும் இடத்துல சின்ன சின்ன வதந்திகளும் உங்களின் மீது ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதுல ஏதாவது புதுவிதமான சிந்தனைகளும் ஏற்படலாம். இதுல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் கைகூடியும் வரும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகளும் அதிகரிக்கும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க,
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். பணிகளை எல்லாமே முன்கூட்டியே முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலைகளுக்காக சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்கவும் செய்வீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் தெளிவாகவும் இருப்பீங்க. வேலைகளை செய்து முடித்து விடுவதில் தைரியமாகவும் கவனமாகவும் இருப்பீங்க. தைரியமாக சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று வேலைகள்ல பிரகாசிக்கவும் செய்வீங்க. திருமண உறவுல எளிய விஷயங்களை எளிமையாகவே எடுத்துக்கொள்வதும் நல்லது. தீவிரமாக ஆராயவும் வேண்டாம். இது மகிழ்ச்சியையும் திருப்தியையும் பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் துணையிடத்துல சகஜமான உரையாடல்களுடன் இருந்து விடுவதே நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகளும் இருக்கும். இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தினாலும் இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொண்டாலே போதும். எதிர்பார்ப்புடன் இருந்து வந்த வேலைகள்ல சற்று காலதாமதங்கள் ஆவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கலைத்துறையில நல்ல ஒரு முன்னேற்றமும் உண்டாகும். அரசு வேலை வாய்ப்புகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று பிள்ளைகளுடைய நடவடிக்கைகள்ல கவனமாகவும் இருங்க. சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். சிறு வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு லாபமும் உண்டாகும். கடுமையாக பேசி காதல்ல விரிசல்களை ஏற்படுத்திக் கொள்ள மட்டும் வேண்டாம். கவனமாக இருப்பதும் நல்லது. குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் இருக்கும். தாய் வழி உறவினர்களினால செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய பிடிவாத போக்கு மாறவும் காண்பீங்க. அவர்கள் கேட்டதையும் மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்கி அந்யோன்யமும் அதிகரிக்கும். வியாபாரத்துல பணியாளர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும் என்றாலும் சமாளித்தும் விடுவீங்க. குடும்பத்தினருடைய அடிப்படை வசதிகளை மேம்படுத்தவும் செய்வீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள்ல உண்மையானவர்களை கண்டறியவும் செய்வீங்க. வேற்று மதத்தினர் இப்பொழுது உங்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல வேலையாட்களினால மதிக்கவும் படுவீங்க. உத்தியோகத்துல புதிய பொறுப்புகளை ஏற்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது சம்பந்தப்பட்ட உங்களுடைய கனவுகள் நிறைவேறவும் காண்பீங்க. பதவி உயர்வுகளை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு சில நாட்கள்ல பதவி உயர்வுகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விரும்பக்கூடிய இடமாற்றங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சிறப்பான விஷயமாகவும் இருக்கும். வீட்டிற்கு தேவையான சில பொருட்களை மகிழ்ச்சியுடன் வாங்கவும் செய்வீங்க. உங்களுடைய அன்பானவர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. எதிர்மறையான செயல்பாடுகள் இருக்கிறவங்க கிட்ட விலகி இருப்பதை நல்லதுதாங்க. இல்லை என்றால் இது தேவையற்ற சிக்கல்களை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில செலவுகளும் ஏற்படலாம். முடிவெடுப்பதில் சின்ன சின்ன சிக்கல்களும் ஏற்படலாம். பெரியவர்களுடைய ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகத்தாங்க இருக்கும். குடும்ப சூழ்நிலைகள் நன்றாகவும் இருக்கும். வெளியூர் பயண வாய்ப்புகள்ல எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். தன வரவுகளின் மூலம் சேமிப்புகளும் மேம்படும். ஆன்மீகம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடியும் வரும். வித்தியாசமான சிந்தனைகளின் மூலம் தடைகளை எல்லாமே வெற்றி கொள்ளவும் செய்வீங்க. சேமிப்பை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. வியாபாரத்துல சில சூட்சமங்களை அறிந்தும் கொள்வீங்க. உத்தியோக பணிகள்ல துரிதமும் உண்டாகும். இன்று மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாள் என்றும் கூறலாம். உங்கள் தாய் தந்தையருக்கு எதிர்பார்த்த உதவிகளையும் செய்தும் தருவீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில வேகத்தையும் காட்டுவீங்க. உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாங்க. மனதுல தெளிவாகவும் உணர்வீங்க. உங்களுடைய திறமைகளை அறிந்து அதனை மேம்படுத்தியும் கொள்வீங்க. நல்ல ஒரு தகவல் பரிமாற்ற முறையை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. மேலதிகாரிகள் கிட்ட இருந்து நல்ல ஒரு தகவல்களும் வந்து சேரும். உங்களுடைய திறமைக்கு பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. பணியில உங்களுடைய தனித்தன்மையை காட்டவும் செய்வீங்க. திருமண உறவிலே இன்று உங்கள் துணையுடன் உங்களுடைய நேரத்தை கழிக்கவும் செய்வீங்க. உங்கள் துணையை நண்பர்கள் வீட்டு விசேஷங்களுக்கு அழைத்து செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
ஒரு சிறப்பான முறையில சேமிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். முழு ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. நல்ல ஒரு தேக ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. நீண்ட நாட்களாக தள்ளி போட பதவி உயர்வுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொந்தரவு கொடுத்து வந்த உடல் உபாதைகள்ல இருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இழுபறியாக இருந்து வந்த வேலைகளை எல்லாமே நல்லபடியாகவும் செய்து முடித்தும் விடுவீங்க. சாதகமாகவும் முடித்தும் விடுவீங்க. அலைச்சல்கள் அதிகமானாலுமே புதிய ஆர்டர்களையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று ரியல் எஸ்டேட் தொழில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் உண்டாகும். வியாபாரம் சிறப்பாகவும் நடைபெறும். கனிவாக பேசி மற்றவர்களுடைய கவனத்தையும் பெற்றுவிடுவீங்க. இன்று சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். வாழ்க்கை துணை உங்களுடைய அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. அவர்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகள் அதிகமாக தங்க இருக்கும். கையிருப்பு கரைவதுடன் சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளிடத்துல கனிவாகவும் நடந்தும் கொள்வீங்க. எதிர்ப்புகளையும் தாண்டி முன்னேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் தாயாருக்கு மருத்துவ செலவுகளும் செய்வீங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்காக நல்ல வரன் தேடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வரவேண்டிய பணத்தை போராடியாவது பெற்றும் விடுவீங்க. வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் தீரும். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால நிம்மதி உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவசரப்படவும் வேண்டாங்க. வேலைகளை அமைதியாக செய்து முடித்து விடுவதும் நல்லது. அனைத்து பணிகளிலுமே சரியாகவும் செய்து முடித்தும் விடுவீங்க. நல்ல ஒரு மகிழ்ச்சியான மனப்பான்மையுடனும் இருப்பீங்க. அதிக சிந்தனைகள் மட்டும் வேண்டாங்க. இது தேவையற்ற மன அழுத்தத்தை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலையிலும் சரி குடும்பத்திலும் சரி இன்று சரிசமமாகவும் செயல்படுவீங்க. இன்று மார்க்கெட்டிங் பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு வேலைகளை நல்லபடியாக செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப சூழ்நிலைகளும் இன்று இனிமையாகவும் இருக்கும். விவசாயம் தொடர்பான பணிகள்ல மேன்மையும் உண்டாகும். உத்தியோகத்துல இருக்கிறவங்க நுணுக்கங்களை அறிந்தும் கொள்வாங்க. உலக வாழ்க்கை பற்றிய புரிதல்களும் உண்டாகும். புதுவிதமான கண்ணோட்டங்களும் உண்டாகும். அரசு துறையில இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமான சூழலும் உண்டாகும். நண்பர்களுடைய வழியில ஆதரவான சூழ்நிலைகளும் உண்டாகும். வெளிவட்டாரத்துல செல்வாக்கும் அதிகரிக்கும். என்ற நன்மைகள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சற்று பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புதுமையான நாளாகவும் அமையும். வாழ்க்கை துணையின் வழியில சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்துல சற்று கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆன்மீக ஈடுபாடுகளுக்கு அதிக முக்கியத்துவமும் தருவீங்க. பிரார்த்தனைகள் மற்றும் வழிபாடு போன்றவைகள் உங்களுக்கு திருப்தியை தருவதாகவும் இருக்கும். இன்று சிறப்பாகவும் உணர்வீங்க. பணியிட சூழல்கள் சிறப்பாகவும் இருக்கும். சுமூகமாகவும் இருக்கும். அதிக பணிகளை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்குங்க. தேவையற்ற பதட்டங்கள்ல இருந்து விடுபட்டு விடுவதும் நல்லது. திருமண உறவுல இன்று உங்கள் துணையுடனான அணுகுமுறையில சின்ன சின்ன விஷயங்களையும் தீவிரமாக எடுத்துக்கொள்ளவும் செய்வீங்க. இதனால பாதிப்புகளும் ஏற்படலாம். மனதை ரிலாக்ஸாக வைத்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதிகமான பொறுப்புகளை சுமக்க வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு உங்கள் தாய் தந்தையின் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. அவர்களினால மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வழியே சென்று வம்புகள்ல மாட்டிக்கொள்ளவும் வேண்டாம். விருப்பமில்லாத இடங்களுக்கு வேலை மாறுதல்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. பிள்ளைகளுடைய கல்வி எதிர்காலம் குறித்து கவலைகளும் ஏற்படலாம். வாடிக்கையாளர்களுக்கு சரக்குகள் அனுப்புவதில் கவனமாகவும் இருங்க. புதிய சரக்குகளை கொள்முதல் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவியிடம் கோபமாக பேசிவிடவும் வேண்டாங்க. அரசியல் வட்டாரத்துல நிதானத்துடன் நடந்து கொள்வதும் நல்லதுதாங்க. புதிய பொறுப்புகள் வந்து சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவதும் நல்லது. எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். உங்கள் தாய் தந்தையின் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். நண்பர்களிடத்துல கேட்ட உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. வியாபாரத்துல பணியாளர்கள் நல்லபடியாக செயல்பட்டு விற்பனையை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
தொழில்ல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதிகார பதவியில இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசினால ஆதாயமும் உண்டாகும். உறவினர்கள் பாராட்டும்படியும் இருப்பீங்க. வியாபாரத்துல சில அதிரடியான திட்டங்களை தீட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. புதிய தொழில் முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருந்தாலுமே உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரத்தையும் பெற்றுவிடுவீங்க. நீண்ட நாட்களாக தாமதப்படுத்தப்பட்டு வந்த வேலைகளை இப்பொழுது செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோக உயர்வும் உண்டாகும். பெண்களுக்கு ஒரு இனிய நாள் என்றும் கூறலாம். திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பணிச்சுமை சற்று கூடுதலாக இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிவட்டாரத்துல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதுல ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். காணாமல் போன சில பொருட்கள் மீண்டும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதை உறுத்திய சில விஷயங்களுக்கு தெளிவான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உயர் பொறுப்பில் இருப்பவர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறும். எதையும் சமாளிக்க முடியும் என்ற மனப்பக்குவத்துடனும் இருப்பீங்க. சோர்வு நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் நீல நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. தாய் வழி உறவினர்களின் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்குங்க. நெருங்கிய நண்பர்களுடைய ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதன் மூலம் நட்பாகவும் சிறப்பாகவும் உணர்வீங்க. இன்று வேலை செய்கின்ற இடத்துல சின்ன சின்ன பதட்டங்களும் ஏற்படலாம். நல்ல பலன்களை பெறுவதற்கு திறமையாக திட்டமிடுவதும் நல்லது. தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. திருமண உறவில என்ற மனதில் காணப்படுகின்ற மகிழ்ச்சியை உங்கள் துணையிடத்துல வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உற்சாகமாகவும் உணர்வீங்க. குடும்பத்தினருடன் என்ற மகிழ்ச்சியாக பேசவும் செய்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். வரவும் செலவும் இரண்டும் இணைந்தே காணப்படும். சில தேவையற்ற விஷயங்களுக்காக நீங்கள் செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தேவையற்ற மன உளைச்சல்களின் காரணமாக கால் வலி மற்றும் முதுகு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. தாமதமாக இருந்து வந்த விஷயங்களை எல்லாமே நல்லபடியாக செய்து முடித்து விடுவீங்க. புதிய வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பழைய வீட்டை புதுப்பிக்கவும் செய்வீங்க. இன்று கான்ட்ராக்ட் தொழில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபமும் உண்டாகும். வங்கி லோன் போன்றவற்றை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிறு வியாபாரிகளுக்கு பொருளாதாரத்துல ஏற்றம் நல்லபடியாகவும் இருக்கும். கட்டிட தொழிலாளர்களுக்கு கடினமான வேலைகள் இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அடுத்தடுத்து வேலைகள் இருந்து கொண்டே இருக்குங்க. புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிலும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையினால எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை எளிதில் முறியடிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு நல்லபடியாகவும் இருக்கும். இன்று பணி சம்பந்தமாக வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. இதுவரை இருந்து வந்த சோர்வும் நீங்கி மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. குடும்பத்துல குதூகலமான சூழ்நிலைகளும் உண்டாகும். எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். கேட்ட இடத்துல இருந்து உதவிகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் சூடு பிடிக்கவும் காண்பீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பினால தேங்கி இருந்த வேலைகளை எல்லாமே விரைவாக செய்து முடித்தும் விடுவீங்க. இப்பொழுது எடுக்கின்ற முக்கியமான முடிவுகள் உங்களுக்கு நல்லதாகவே இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவுகள் சாதகமாகவும் முடியும். பணியிடத்துல சிறப்பாக செயல்பட்டு நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. அதீத நம்பிக்கையுடன் மட்டும் இருக்கவும் வேண்டாம். சூழ்நிலைகளை நிதானமாக கையாள்வதும் நல்லது. முக்கியமான விஷயங்களை மற்றவர்களிடத்துல பகிர்ந்து கொள்ளும் பொழுது எதிர்மறையான வார்த்தைகளை கண்டிப்பாக பயன்படுத்தவும் வேண்டாம். முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபார நடவடிக்கைகள் சாதகமாகவும் இருக்கும்.
திருமண வாழ்க்கை மற்றும் குடும்பத்தினருக்காக நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று இல்லறமும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். புதிய முதலீடுகள் சார்ந்த விஷயங்கள்ல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. எந்த ஒரு செயலிலும் சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் மனதளவுல மாற்றங்களும் ஏற்படலாம். நெருக்கமானவர்களிடம் சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது. கால்நடைகள் சார்ந்த செயல்பாடுகள்ல கவனமாகவும் இருங்க. இன்று சேவை துறையில வேலை செய்பவர்களுக்கு புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. விவேகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. நண்பர்களுடைய சந்திப்புகளும் அவர்களினால ஆதாயமும் உண்டாகும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு சில கடினமான சவால்களை கூட நீங்க எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்குங்க. இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. ஆன்மீக ஈடுபாடுகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். இசை கேட்பது போன்றவைகள் ஆறுதலையும் ஏற்படுத்தும். அதிகப்படியான பணிச்சுமைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில சவாலான சூழ்நிலைகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். திருமண உறவுல சூடான விவாதங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. இதனால உங்களுடைய பொறுமையை இழப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணை இடத்துல ஒற்றுமையை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு தேவைக்கு ஏற்ப பணமும் கையில இருக்குங்க. சில மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு அதீத சிந்தனைகளின் காரணமாக தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். எந்த ஒரு விஷயத்தையும் சகஜமாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. இன்று அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் செய்வீங்க. உங்களுடைய விஷயத்துல நீங்க கோட்டை விட்டு விடவும் வேண்டாம். இன்று உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகளை சுமக்க வேண்டியதும் இருக்கும். சாமர்த்தியமாகவும் நடந்தும் கொள்வீங்க. குடும்ப விவகாரங்களையும் சரி செய்து விடுவீங்க. காதல்ல இருக்கிறவங்க மனம் கோணாமல் நடந்து கொள்வதும் நல்லதுதாங்க. உங்கள் துணை இடத்துல பேசும் பொழுது அன்புடனும் அரவணைப்புடனும் நடந்து கொள்வதும் நல்லது. தேவையற்ற சச்சரவுகளை பேசவும் வேண்டாம். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது நிதானத்துடனும் இருங்க. அதே சமயத்துல எதிர்பார்த்த வேலைகள் தாமதமானாலும் முடிந்தும் விடும். உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உங்கள் தாயின் ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். பயணங்களின் பொழுது கவனமாகவும் இருங்க. பிள்ளைகளினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று மற்றவர்களை எந்த விதத்திலும் நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாங்க. ஏமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். சிலர் உங்களை தாழ்த்தி பேசினாலும் விமர்சித்தாலும் நீங்கள் கண்டு கொள்ளவும் வேண்டாம். உத்தியோகத்துல மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லது. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ஏற்றமும் உண்டாகும். நிர்வாகத்திடம் நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. நீண்ட நாட்களாக தாமதப்படுத்தப்பட்டு வந்த பல காரியங்களை எல்லாமே வெற்றிகரமாக செய்து முடித்தும் விடுவீங்க. குடும்பத்துல அமைதியும் இருக்கும். மூத்தவர்களுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது. எதிர்காலத்தை பற்றிய முதலீடுகள் தொடர்பான சிந்தனைகளும் மனதை ஆட்கொள்ளும். குழந்தை பாக்கியத்தை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோக பணிகள்ல இருந்து வந்த பொறுப்புகளும் குறையும். குடும்ப உறுப்பினர்களின் மூலம் கலகலப்பான சூழலும் அமையும். எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிப்புகளும் அதிகரிக்கும். பழைய நண்பர்களுடைய சந்திப்புகள் மனதிற்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். உங்களுடைய வாத திறமையின் மூலம் இழுபறியாக இருந்து வந்த காரியங்களையும் நிறைவேற்றவும் செய்வீங்க. உங்களின் மீதான நம்பிக்கையும் அதிகரிக்கும். பகைமை நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். இன்று பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகளும் அதிகரிக்கும். அதிகாரிகளினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. பயணங்களின் பொழுது கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும்
மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.